வாத்துகளை வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 30,000லேருந்து 1,50,000 லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாத்து வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது வாத்துக்கறி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்ஸரியஸான ஒரு ஃபுட்டாக பல நாடுகளில் பார்க்கப்பட்டுருக்கு. அதுலேயும் அன்னம்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் பாடியில் ஒரு வகையான வாத்து இருக்கும். அதை அன்னம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது அன்னம் கிடையாது, ஜஸ்ட் பேர் மட்டும்தான் அதுக்கு அன்னம், ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையான ஒரு வாத்துக்கறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவுமே வாத்து குடும்பத்தில் தான் வரும். ஸோ அதோட கறி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதையுமே தாண்டி அதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த வகையான வாத்துக்கறியுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வாத்து, இல்லைன்னு வச்சுங்க இந்த பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட்டு, க்ரீனு எல்லாம் கலந்துருக்கக்கூடிய ஒரு வகையான வாத்து, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே லாபம் தரக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த வாத்துகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே இந்த ஹாம்ஸ்டர் மாதிரி தான் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான என்விரான்மெண்ட் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு குட்டிகளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அது அந்த முட்டை போடும். ஸோ அந்த முட்டையை பார்த்துட்டிங்கன்னா சரியாக ப்ராப்பராக இன்குபேட்டரில் வச்சு நீங்கள் அதாவது அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வெளில கொண்டு வர ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது எப்போவுமே கிடைக்கும். ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாத்துகள் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் நல்லா டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாத்து வளர்க்குறது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுங்க, 1 ஏக்கர்லேருந்து ஒரு 2-3 ஏக்கருக்கு ஒரு நல்ல இடமா பிடிங்க. இல்லை உங்கள்கிட்ட சொந்தமாக அப்படி இருக்குது அப்படின்னா அதில் சின்னதாக குட்டை மாதிரி ஒன்று வெட்டணும். 10க்கு 10 இல்லைன்னு வச்சுங்க, ஒரு 30க்கு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டை மாதிரி வெட்டணும். ஏன் அப்படின்னா வாத்துகளுக்கு இந்த பாண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த தண்ணி, ஸோ அதில் நீந்துறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அது தண்ணியில் நீந்தோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது நல்லா டைட் ஆகும். ஸோ அப்படி டைட்டாகனா பார்த்துட்டிங்கன்னா இந்த வகையான வாத்துக்களை விரும்பி சாப்பிட்றதுக்குன்னே பார்த்துட்டிங்கன்னா ஃபாரினில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வகையான வாத்து குட்டிகள் இல்லைனா வாத்துகள் இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியில் நீந்த வைக்கிறது மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான வாத்துக்களை நீங்கள் டச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நாட்டுக்கோழி எப்படி போந்தா கோழியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி தான் ஆக்சுவலி நாட்டுக்கோழியோட கம்பேர் பண்ணும்போது நாட்டு வாத்துக்கறிக்கு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இடத்துல இது மாதிரி வாத்துக்கள்லாம் விற்கிறாங்களா, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்பாங்க. பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா அது பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு பிஸ்னஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாத்துக்கறிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாத்துக்கறி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா காட்டில் நிறையா வாத்துகள் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லீகல் தான். ஆக்சுவலி லீகல்னு சொல்ல முடியாது, இல்லீகல்னு சொல்ல முடியாது, ஒரு கிரே ஷேடில் தான் இருந்துகிட்ருக்கும். பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த வகையான வாத்துக்களை சாப்பிட்றதுக்கு நீங்கள் வளர்க்கக்கூடிய பண்ணையில் இருக்கக்கூடிய வாத்துக்களை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சில பேர் நீர்க்கோழியை வாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு வாத்துகள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு வளர்ப்பு பிராணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாத்துகள் ரொம்ப ஈஸியாக இட போட்டுறாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாத்துகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு டோர் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் வாத்து முட்டைகள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் கிடைக்கும். ஆனால் குவாலிட்டியான முட்டை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாத்துகளுக்கு இந்த ப்ளே டைம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ளே டைமில் எப்படி நம்ம மினியன்ஸ்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வகையான அந்த வாத்துகளுக்குமே ஒரு ப்ளே டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அதுங்க ஆசைப்படுற மாதிரி டாய்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இன்ட்ராக்ட் பண்ண வச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த வாத்துகள் பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் உங்க கூட சுற்றிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வேலைகளை பார்க்கும் அப்படின்னு மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வாத்துகளை பார்த்துட்டிங்கன்னா டேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நீங்கள் ஃபுட்டை ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ சும்மா தரையில் கூட்டிகிட்டு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னிங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஃபுட்டுலேருந்து ட்ரிங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அது ஒரு ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யார் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மிருகம், அது வாத்தாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணி பழக்கிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே சிம்பிளான ஃபுட்ஸ் இருந்தால் கூட பார்த்துட்டிங்கன்னா அதில் கன்சூம் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாத்து பிஸ்னஸ்
பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய முக்கியமான பிஸ்னஸ் தான் இந்த வாத்து வளர்ப்பு பிஸ்னஸ்.